வெல்கம் டு கணினியாசம். லாஸ்ட் செஷன்ல எப்படி MongoDB எப்படி இன்ஸ்டலேஷன் பண்றது, அதை எப்படி ரிப்ளிகேஷன் கான்ஃபிகர் பண்றது. ஸோ ரிப்ளிகேஷன் கான்ஃபிகர் பண்ணி ரிப்ளிகேஷன் செட்டப்பும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ அந்த ரிப்ளிகேஷன் கான்ஃபிகர் பண்ண MongoDB சர்வரில் நம்ம எப்படி வந்து டேட்டாபேஸ் ரிப்ளிகேட் ஆகுறத பற்றி செக் பண்ணலாம். ஓகே ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த கிரியேட் பண்ணுற டேட்டாபேஸும் கலெக்ஷனும் நான் ப்ரைமரியில் கிரியேட் பண்ணுவேன். ஆட்டோமேட்டிக்காக 2 செகண்டரிலையும் அது போய் ரிப்ளிகேட் ஆகணும். ஓகே, அதான் ரெப்ளிகேஷன் மெத்தட். இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்வரில் நீங்கள் டேட்டாபேஸோ கிரியேட் பண்ணீங்கன்னா, ஆக்டிவிட்டி பண்ணீங்கன்னா, அந்த மற்ற 2 சர்வர்லையும் ஆட்டோமேட்டிக்காக அது ரிப்ளிகேட் ஆயிரும். ஓகே, சப்போஸ் ஒன்று டவுன் ஆனால் கூட இன்னொன்றுலேருந்து எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ ரிப்ளிகேஷன் மெத்தட்னாலே டேட்டா வந்து ஒரு சர்வர்லேருந்து பிரைமரி சர்வர்லேருந்து மற்ற செகண்டரி சர்வருக்கு ரிப்ளிகேட் ஆகும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ டேட்டாபேஸ்க்கு கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா, MongoDBயில் யூஸ்ன்னு கொடுத்துட்டு ஒரு டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த டேட்டாபேஸ் கீழே கலெக்ஷன் கிரியேட் பண்ணுறேன். கலெக்ஷன்னா நம்ம நார்மலாக மேஸ்கிள் சர்வரில் வந்து டேபிள்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து கலெக்ஷன் சொல்கிறோம். ஓகே, ஸோ அதில் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபீல்டு, அதாவது ஒரு காலம் வந்து கிரியேட் பண்ணுறோம். நேம்னு ஒரு இதில் ஃபீல்டில் காலமில் வந்து MongoDB ரிப்ளிகேஷன் டெஸ்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஸோ இது ப்ரைமரியில் கிரியேட் பண்ணுறோம். இது வந்து எப்படி செகண்டரி ரிப்ளிகேட் ஆகுங்கிறத செக் பண்ண போகிறோம். ஓகே, எப்போவுமே MongoDBயில் நீங்கள் வெறும் டேட்டாபேஸ் மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆனீங்கன்னா டேட்டாபேஸ் கிரியேட் ஆகாது. ஓகே, ஸோ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணணும், கலெக்ஷன் கிரியேட் பண்ணால் தான் அந்த ஃபுல் டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆகும். நீங்கள் கலெக்ஷன் கிரியேட் பண்ணாமல் வெறும் யூஸ் டேட்டாபேஸ் நேம் கொடுத்துட்டு கிரியேட் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது, டேட்டாபேஸ் கிரியேட் ஆகாது. ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் போயிட்டு ஸோ இப்போ இது ப்ரைமரின்னு முதல்ல நம்ம செக் பண்ணணும். ஓகே, sudo su ஓகே, இதில் இப்போ மாங்கோ செல் எஸ்எஸ்சி கொடுத்து ஃபர்ஸ்ட் இது உள்ள போயிடலாம். ஏதோ ஒரு சர்வருக்குள்ள 3 சர்வர் ஏதாவது ஒரு சர்வரில் போங்க. ஸோ அதில் ஆர்எஸ் ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்து எது ப்ரைமரின்னு இருக்கோ அந்த இதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், கொரியர் ரன் பண்ணணும். ஆர்எஸ் டாட், ஏன்னா ப்ரைமரியில் தான் வந்து இந்த கொரியெல்லாம் ரன் ஆகும். செகண்டரி ஒன்லி ரிப்ளிகேஷன் மட்டும்தான். ஓகே, அதில் எதுவும் நீங்கள் கொரியெல்லாம் ரன் பண்ண முடியாது. ஸோ அதனால் எது ப்ரைமரின்னு செக் பண்ணுறதுக்காக ரிப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். அப்புறம் ஆர்எஸ் டாட் ஸ்டேட்டஸ் கமாண்டு. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நோடு 3 தான் வந்து பிரைமரி, நோடு 1 செகண்டரி, நோடு 1 செகண்டரி, நோடு 2 செகண்டரி, நோடு 3 தான் வந்து உங்களுக்கு பிரைமரி. இப்போ நீங்கள் இதில் போயிட்டு கிரியேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிரியேட் ஆகாது. யூஸ் டெஸ்ட் டிபின்னா கூட ஒரு டெஸ்டிங் டிபிக்காக டெஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் ஆகும், என்ன ஆகும், ரீட்லாம் ஆகும், பட் ரைட் ஆகாது. ப்ரைமரியில் எப்பவுமே ரைட் ஆகாது. சரி, ஸோ உங்களுக்கு டிபி வந்து உங்களுக்கு எந்த டிபியுமே இல்லை. அட்மின், கான்ஃபிக், லோக்கல், இது எல்லாமே சிஸ்டம் பேஸ்டு டேட்டாபேசஸ். புதுசாக எந்த டிபியுமே இல்லை. இப்போ நான் இதில் போயிட்டு இது செகண்டரி. ஸோ இதில் போயிட்டு நான் ஒரு இது கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் ஆகுதா பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கிரியேட் ஆகக்கூடாது. ஸ்விட்ச் டு டெஸ்ட் டிபி என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே ஜஸ்ட் ரீட் ஆகுது. ஒரு டெஸ்ட் டிபின்னு ஒன்று இதுக்கு வந்து கிரியேட் ஆகுது. இப்போ ஸோ டிபிஸ் போட்டிங்கன்னா இதில் இருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா வெறும் டேட்டாபேஸ்க்கு நான் ஸ்விட்ச் ஆகியிருக்கேன். நீங்கள் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு, யூஸ் டெஸ்ட் டிபிங்கிறது ஆகுது. ஆனால் என்ன ஆகலை, இங்கே வந்து ரைட் ஆகலை. இப்போ இதுக்கு நம்ம இன்னொரு திருப்பியும் போட்டு பார்த்துலாம். இந்த இதை கிரியேட் பண்ணி பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன், இஎம்பின்னு ஒரு கலெக்ஷன். அதில் ஒரு
ஃபீல்டை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ செக் பண்ணலாம், கிரியேட் ஆகாதா பார்க்கலாம். என்ன அது? மாங்கோ எரர் நாட் ரைட்டபிள் பிரைமரி. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகுதுன்னா, பிரைமரிலேருந்து தான் எப்போவுமே ரைட் ஆகும் கொரி. பிரைமரியில் மட்டும்தான் ரீட் அண்ட் ரைட் பண்ண முடியும். செகண்டரியில் ஒன்லி ரீடபிள் ஒன்லி தான். ஓகே, அதாவது நீங்கள் பிரைமரியில் டேட்டாவை வந்து ரைட் பண்ணி செகண்டரிக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளிகேட் ஆகும். அப்போ எப்போவுமே பிரைமரியிலேருந்து தான் நீங்கள் கொரியை வந்து ரன் பண்ணணும். நீங்கள் என்ன ஒரு ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் பிரைமரி சர்வர்லேருந்து தான் எல்லாமே பண்ணணும். ஓகே ஓகே, அப்போ இதில் வந்து rs.status போட்ட பொறுத்தவரை நமக்கு என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, rs.status போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ என்ன பிரைமரி செகண்டரி ஸ்டேட்டஸ் வரும். இதில் நோடு 3 தான் உங்களுக்கு பிரைமரி. இப்போ இதே இதை நான் இங்கே போகிறேன், நோடு 3 தான் இது. ஸோ இதுதான் வந்து பிரைமரி. இப்போ நான் இதில் போயிட்டு கிரியேட் இது உள்ளே போகிறேன், செல் கொடுத்து போகிறேன், மாங்கோ செல் கொடுத்து உள்ளே போகிறேன். ஓகே, உள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ அதில் போயிட்டு ஸோ டிவிஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு சேம் அதே ஸ்டேட்டஸ் தான் இங்கே காட்டும். செமிகோலன் தேவையில்லை, வேணா போட்டுக்கலாம். போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இப்போ அட்மின் கான்ஃபிக் லோக்கல் 3 இருக்கு. ஸோ இப்போ புதுசாக ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறேன். அதே மாதிரி யூஸ் டெஸ்ட் டிபி டெஸ்ட் டேட்டான்னு வச்சுக்கிறேன் இருக்குது. ஓகே, இப்போ இந்த டெஸ்ட் டேட்டால இப்போ வந்து உங்களுக்கு நீங்க ஷோ டிபிஸ் போட்டு பாருங்களேன், இங்க வந்து உங்களுக்கு எதுவும் காட்டாது. ஏன்னா இப்போ ஜஸ்ட் ஒரு டேட்டாபேஸ் வந்து இது பண்ணியிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்குள்ள நீங்க கலெக்ஷன் கிரியேட் பண்ணாதான் என்ன ஆகும், அந்த டேட்டாபேஸ் வந்து ஃபைனலைஸ் ஆகும். அதாவது ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி அதில் வந்து கலெக்ஷன் நீங்க கிரியேட் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆகும், இல்லைன்னா கிரியேட் ஆகாது. ஸோ எப்போவுமே ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும்போது ஒரு டெஸ்ட் கலெக்ஷன் கண்டிப்பாக ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த கலெக்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு. db.emp கலெக்ஷனோட நேமு, அதில் இன்சர்ட் 1 அப்படின்னா ஒரு காலம் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுக்கு ஓப்பன் பிரேஸ் அந்த கேல் பிரேஸ் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இதுதான் சின்டாக்ஸ். சரிங்களா? இது நம்ம டிபி கொரி படிக்கும்போது படிக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ வந்துருச்சா? இன்சர்டட் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுல செகண்ட்ல கிரியேட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்தது, எரர் தான் வந்தது. ஓகே, ஸோ இதுல வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஷோ டிபிஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும் டேட்டாபேஸ். கிரியேட் ஆயிடுச்சா? இப்போ இதுல போயிட்டு ஸோ டெஸ்டட் எல்லாம் இருக்கும். ஸோ கலெக்ஷன்ஸ் வருமானு தெரியல. ஸோ இருக்கு. ஸோ கலெக்ஷன் தான் இஎம்பின்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பிரைமரி தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது ஆட்டோமேட்டிக்காக 2 செகண்ட்லையும் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கணும். ஸோ அது செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஸோ டிபிஸ் ஸோ ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிருக்குங்க. நம்ம வந்து பிரைமரி தான் கிரியேட் பண்ணோம், இங்கே செகண்டரியில் கிரியேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு செகண்டரியும் செக் பண்ணிடலாம். சூடோ, ஸோ இங்கேருந்து கூட போகலாம். மாங்கோ ரிசர்ச். ஓகே, ஸோ இப்போ இதில் போயிட்டு ஸோ டிவிஸ் கொடுக்கலாம். ஸோ இங்கேயும் கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ யூஸ் டெஸ்ட் டேட்டா. இப்போ இதில் போயிட்டு ஸோ கலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ நம்ம கிரியேட் பண்ணது
பிரைமரி தான் கிரியேட் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக 2 செகண்ட்லையும் உங்களுக்கு ரிப்ளிகேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ இந்த செஷனில் எப்படி டேட்டா வந்து ரிப்ளிகேட் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் இப்போ MongoDB மாங்கோ செல்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ளே போயிருது. ஓகே, இஸ் நாட் செக்யூரிட்டி. இப்போ செக்யூரிட்டி வைஸ் இதாக இருக்குது, அதாவது நமக்கு செக்யூரிட்டியே இல்லை அந்த MongoDB சர்வரில். ஏன்னா யார் வேணால் மாங்கோ எஸ்எஸ் கொடுத்து உங்களுக்கு உள்ளே போயிட்டா டேட்டா வந்து உங்களுக்கு செக்யூர் கிடையாது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் செஷனில் எப்படி இதுக்கு வந்து ஆத்தென்டிகேஷன், அதாவது ஒரு டிபி அட்மின் எப்படி கிரியேட் பண்ணுறது, பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.